மண்புழு வந்தது, வேர் வளர்ச்சி அதிகமானது, செடி வளர்ந்தது. அது வளர்ந்த உடனேயே செடி சொர்க்கம் போல வந்தது. நாங்கள் வேறு எதுவும் போடுவதில்லை, அரசாங்க உரம் தேவையில்லை. அடிக்கன் கவர்மெண்ட் நான் சொன்ன உரம், இதுக்கெல்லாம் உரம் போடுவோம். உங்க டாக்டர் கூட இங்க வரமாட்டாங்க, இதுக்கு அரசு உரம் இல்லை. மோகன் குமார் தோட்டத்தை நான் தான் பார்க்கிறேன். இங்க எல்லா செடியும் இருக்கு. ஒரு 850 பாக்கு மரம், 160 தேக்கு மரங்கள், 150 சப்போட்டா, 70 கேஜி, ஒரு 10 ஆரஞ்சு பழம், ஒவ்வொன்றிலும் 10 கிலோகிராம் ஆரஞ்சு பழம் வந்திருக்கிறது. சாத்துக்குடி ஒரு 20 கிலோகிராம், வாழை ஒரு 400 செடி இருக்கு. மூணாவது வெட்டு 25 கிலோகிராம் வரும். முதல் வெட்டு 45 கிலோகிராம் வந்தது. இப்போ மூணாவது விளைச்சல் 30 கிலோகிராம், 25 கிலோகிராம் நிச்சயம். நெல் 400 குழி. அதுக்கு டாக்டர் சாயில் உரம் தான் போடுறோம், வேற எதுவும் போடல. அரசு உரம் இல்லை. மாற்றம்னா மண்புழு வந்தது, வேர் வளர்ச்சி அதிகமாச்சு, செடி வளர்ந்தது. வளர்ந்த உடனேயே அந்த செடி சொர்க்கம் போல வந்தது. நாங்கள் சும்மா வேறு எதுவும் போடுவதில்லை, அரசாங்க உரம் எதுவும் இல்லை. அது வருவதால் செடி பச்சையாக செழித்து வளர்கிறது. 20 வருஷம் ஆச்சு சுத்த. அந்த காய்துக்கு 3.5 மரத்தை சுற்றி கொத்தி அது அங்கேயே தின்றால் கரையா ஏறும். வெங்காய கொப்பரை சுற்றி போடுவோம். பாத்தி கட்டி எந்த சத்தும் ஆவியாகாதபடி போடு. இந்த களையெல்லாம் எடுப்படி மெஷின்ல வெட்டிவேன். இத மிஷின்ல மாட்டேன், களை அடிக்குவேங்க. பாருங்க சார், இந்த இடத்தை காட்டுறோம். வெள்ளை வேர் நல்லா இருக்கு. மண் எப்படி இருக்கு? மண் நான் சொன்னேனே உரம், இதுக்கெல்லாம் உரம் போடுவோம். உங்க டாக்டர் கூட போவா, இதுக்கு அரசு உரம் சொல்ல. இது வெறும் மண் மட்டுமே. சரி, ஒரு கொலை உரம் போடுவாங்க, நீங்க டாக்டர் சார் கொடுத்தா போடுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அரசு உரம் போடுவாங்க.